ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2 கேக் பண்ண போறோம். என்னென்ன கேக்னா, ஒண்ணு வந்து சாக்லேட் கேக், ஒண்ணு வந்து டீ கேக். டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு டீ கேக். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். எப்பயுமே வந்து டீ கேக் பண்ணுறப்ப கொஞ்சமா பால் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நறுமணம் நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாக்லேட் கேக்லேயும் வந்து கொஞ்சமாக ப்ரூ இல்லைனா வந்து சன்ரைஸ் காஃபி தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் நறுமணம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிடவும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம கேக்கு செஞ்சு நல்லா ஆற வச்சு நல்லா டைட்டான ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 3 days வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கூட ஒரு 1 hour 6 ஹவருக்கு நம்ம கூலிங்லாம் போன பிறகு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டீ கேக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட கிட்ஸுக்காக வந்து இந்த சாக்லேட் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்து ட்ரை